ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய கவரி நகைகளை எப்படி புதுசாக மாற்றலாம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் புது ட்ரிக்ஸோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம். அதில் வந்து சாதாரண தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். அப்புறமா உங்கள் கட்டக்கூடிய கவரி நகைகளை நீங்கள் அதில் தண்ணியில் போட்டுருங்க. அது கல் வச்ச கவரி நகைகளாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஷாம்பு ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே இந்த தண்ணீரில் சேர்த்துடுங்க. நீங்கள் இதே ஷாம்பு கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து கலந்துட்டு நல்லா 1 ஹவர் நல்லா இது வந்து தண்ணியிலே ஊறணும். நல்லா ஊறினா தான் அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு 1 ஹவர். இப்போ நான் டூத் ப்ரஷ்ஷால் நல்லா தேய்ச்சி கழுவ போகிறேன். எதனால ஷாம்பு வச்சு நம்ம கழுவுறோம் அப்படின்னா, ஷாம்பு வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த நகைகளுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். புது நகை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி கழுவினா மட்டும்தான் அந்த நகை வந்து புதுசாக மாறும். நல்லா நீங்கள் தேய்ச்சி கழுவுங்க. அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் காசு செலவு பண்ணி புது நகைகளை வாங்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது நகை வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லை. பழைய நகையெல்லாம் புதுசாகவே மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சாதா தண்ணியில் ஒரு தடவை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். அந்த நகையை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பார்த்திங்கனாலே தெரியுதுல்ல, உங்களுக்கு புது நகை மாதிரியே மாறிடுச்சு. நம்ம இதுக்காக காசு செலவு பண்ணி வாங்கணும் அவசியமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ புதுசாகவே மாறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ரொம்ப ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.